என்னங்க இதெல்லாம்? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. என்னத்தங்க மறைச்சிட்டோம்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். இத பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட தெளிவா சொல்லிடுன்னு அந்த புரோக்கர்ட்ட சொன்னோம். அவன் சொல்லல. அதனாலதாங்க நானும் அப்பவே புரோக்கர் கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்த சொல்லிடலாம், மறைக்க வேணாம்னு சொன்னேன். ஆனா புரோக்கர் தான் கமிஷன் காசுக்கு ஆசைப்பட்டு இப்ப சொல்ல வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பக்குவமா சொல்லிக்கலாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். நாங்களும் சரி, உங்க பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம் தானே, நாளை பின்ன இந்த உண்மை தெரிஞ்சா கூட இதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு யதார்த்தமா இருந்துட்டோம். எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்க கிட்ட மறைச்சிருக்கீங்க. அத பத்தி கேட்டா பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதேதோ காரணம் சொல்லி எங்களை சமாளிக்க பாக்குறீங்களா? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? என்ன சின்ன பொண்ணு, வாய் ரொம்ப நீளுது. பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது வார்த்தையெல்லாம் ரொம்ப துடுக்கா வருது. என்னங்க அவ பேசிட்டே இருக்கா, நீங்க பேசாம இருக்கீங்க? இதோ பாருங்க, நீங்க மறைச்ச மாதிரி எங்க பொண்ணுக்கு இதான் முத கல்யாணம் நாங்க போய் சொல்லியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? எப்படி சும்மா இருந்திருப்பாங்க? பெரிய பொய்ய சொல்லி உங்க பொண்ணை எங்க தலையில கட்டிட்டீங்களேன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மள பொம்பளைங்க, இவங்க ஆம்பளைங்களாச்சே. அதான் இவங்க புள்ள பெருசா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு வாய்க்கிடிய பேசுறாங்க. ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க. உன் அக்கா கழுத்துல என் புள்ள தாலி கட்டிருக்கான், அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. உங்க பையன் தாலி கட்டிட்டா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, நாங்க அடங்கி போணுமா? இத பாருங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாங்க கெடுக்கல. உங்க பொண்ண உங்க வீட்லயே நீங்க மகராசியா வச்சுக்கங்க. எங்களை ஆள விடுங்க. போனா போகுதுன்னு உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா ரொம்ப தான் பண்றீங்க. இப்பவே இத சொல்றவங்க நாளைக்கு எதுக்கு எடுத்தாலும் இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வாமா போலாம். சம்மந்தி கொஞ்சம் நில்லுங்க. என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறின உடனே இப்படி அநியாயமா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு அந்த புரோக்கர் மறைச்சிடலாம்னு சொன்னப்போ நாங்க தலையாட்டினோம் பாருங்க, அதுதான் நாங்க பண்ண தப்பு. அதான் இப்ப குற்றவாளியா நிக்கிறோம். இத பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. முடிவா என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தட்டுமா வேண்டாமா சொல்லுங்க. இப்படி கேட்டா எப்படி மாப்பிள்ள? என் பொண்ணு நல்லபடியா வாழுங்கிறதுக்காகத்தானே கடனோ உடனோ வாங்கி எப்படியோ நல்லபடியா அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சேன். உண்மையை கடைசி வரைக்கும் மறைச்சு கல்யாணத்தையே முடிச்சிட்டீங்களே, அப்படிங்கிற கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் தான் என் பொண்ணு இப்படி 4 வார்த்தை பேசிட்டா. அதுக்காக இப்படி பண்ணா எப்படி மாப்பிள்ள? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்பா நந்தினி, நீ இரு. நீங்க ஏன்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு பண்ணது அவங்க, அவங்க தான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நந்தினி, வாய மூடு. பொண்ணை பெத்துட்டா எல்லா அப்பன்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால தலைவணங்கி தான் நிக்கணும். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல எதுவும் பேசாது. மாப்பிள்ள, தயவு செஞ்சு நடந்தது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என் பொண்ணை கடைசி வரைக்கும் நீங்க தான் கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும். இத பாருங்க, நீங்க எவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம். ஆனா இதையே சாக்கா வச்சு நாளைக்கு எங்களை தப்பா பேசக்கூடாது. இல்ல, இனிமே என்னைக்குமே இதை பத்தி நான் பேச மாட்டேன். எந்த தவறு நடந்திருந்தாலும் தயவு செஞ்சு என் மகளை மன்னிச்சு ஏத்துக்கங்க.
பத்திரமா பாத்துக்கோமா. போற இடத்துல பார்த்து பக்குவமா நடந்துக்கமா. இங்க நடந்ததெல்லாம் மனசுல வச்சு குழப்பிக்காத. கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, நான் இருக்கேன், பார்த்துக்குவேன். டைம் ஆகுது, கூப்பிடுமா. டைம் ஆச்சுமா, சீக்கிரம் போயிட்டு வாம்மா. வா. உட்காருமா. வரமாம்மா. வரேன் அத்தை. ஏண்டா வண்டிக்கு யார் பணம் கொடுப்பாங்க? ஆ, இந்தாங்க, இதுல 300 ரூபா இருக்கு. இந்த 300 ரூபாய் வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போக முடியும். அப்புறம் பஸ்ல தான் போகணும். புது பொண்ணும் புது மாப்பிளையும் பஸ்லயா போறது? அது மட்டும் இல்லாம உங்க முத மாப்பிள்ள பஸ்ல போய் தானே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அந்த கதி என் பிள்ளைக்கு நடக்கணுமா? ஏன் இப்படி அபசுகனமா பேசுறீங்க? டிரைவர் தம்பி, சொல்லுங்க சார். இங்க இருந்து திண்டிவனம் போறதுக்கு எவ்வளவு ஆகும்? டிரைவர் பேட்டாவோட 3000 ரூபா ஆகும். சரி, நீங்க போங்க. நீங்க போங்க. சரிங்க. இதை வந்துடுறேன். டிரைவர் தம்பி, அந்த காசை என்கிட்ட கொடுங்க. டிரைவர், சொல்லுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடுப்பா. சரிங்க. போயிட்டு வரோம். உங்க பொண்ணு பத்திரமா பாத்துக்கிறோம். வரோம். வண்டியில ஏறுறா. டிரைவர், வரேப்பா. ஏசியை போடு. பார்த்துட்டு வாம்மா. வண்டியில ஏறுங்க. நந்தினி, தைரியமா போயிட்டு வாக்கா. சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. வரேப்பா. போயிட்டு வாம்மா. வா. உட்காரு. ம். நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். நல்லா சமைப்பேன். உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணி தருவேன். உங்களுக்கு என்ன வேணும், அத்தைக்கு என்ன வேணும், இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் தினமும் அதையே செஞ்சிடுறேன். அப்புறம் நீங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் தானே பண்றீங்க? மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்ல வெளியே சாப்பிடுவீங்களா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு
எங்க அப்பாவே சொல்லிட்டாரு. உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன பிடிச்சிருக்கா? 10 to 10 நல்ல நேரம். அப்ப சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் ஆம்பளை புள்ள பிறக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஜோசியத்துல அவ்வளோ நம்பிக்கையா? அந்த ஜோசியர் சாதாரண ஆள் இல்ல. முதல்ல நான் கூட அவரை நம்பாம தான் இருந்தேன். சுத்து வட்டாரத்துல விசாரிச்சேன். அவர் சொன்ன கண்டிப்பா நடக்குமா, நடந்துருக்கா. அவர் சொன்ன டைம் ஆயிடுச்சு. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நல்லபடியா இன்டர்வியூக்கு போயிட்டு வாமா. சரிம்மா. அம்சவல்லி, ஆ ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. டிஃபன் ரெடியா? இதோ வரேங்க. ஏய் சீக்கிரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வாடி. சரிம்மா. நீ வாமா. என்னங்க ரேவதி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரா. சீக்கிரம் வர சொல்ல. ரேவதி சீக்கிரம் வாமா, டைம் ஆகுதுங்கறாரு. சீக்கிரம் கொடு. இந்தாங்க. கொண்டா. இந்தக்கா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா பாய்ப்பா. வரேன்க்கா. ரேவதி பாத்து போயிட்டு வாமா. சரிம்மா. ஜாக்கிரதை. அப்பா இருக்காராமா? இருக்காரு. அப்பா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர நீங்க சொல்லுமா. போங்க. சரிம்மா. ரங்கநாதன், என்ன ரங்கநாதன், நல்லா இருக்கீங்களா? என்னம்மா, நான் யாருன்னு தெரியலையா? என் பேரு ராமலிங்கம். நான் தான் உங்க பெரிய பொண்ணோட முத கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் பணம் கடன் கொடுத்தேன். என்ன ரங்கநாதன், முக்கியமான விஷயத்தெல்லாம் வீட்டுல சொல்றது இல்லையா? அம்மா, உங்க வீட்டுக்காரர் வாங்கின கடன்ல 20,000 ரூபாய் தான் திருப்பி கொடுத்திருக்காரு. மிச்சத்தை இப்ப அப்பன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், பணம் வரதா தெரியல. அதனாலதான் வீடு தேடி வந்துட்டேன். இருங்க, எப்படியும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள கொடுத்துட்றேன். அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். கஷ்டப்படுறீங்கன்னு. பொண்ணுக்கு 2வது கல்யாணமும் பண்ணிட்டீங்களா? இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல சார், இன்னைக்கு தான் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 மாசத்துல கண்டிப்பா பணத்தை கொடுத்துடுறோம். அம்மா, தப்பா நினைக்காதீங்கம்மா. நானும் பொண்ணை பெத்தவன் தான். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் மத்தவ மாதிரி வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ற கடங்காரன் கிடையாது. அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு அவசரம், நான் கொடுத்தேன். இன்னைக்கு எனக்கு அவசரம், நான் திருப்பி கேக்குறேன். இல்ல சார், கண்டிப்பா உங்க பணத்தை கொடுத்துடுறேன். இத பாருமா, என் பொண்ணுக்கு தலைப்பிரசவம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். எல்லா செலவும் நாங்க தான் பார்த்தாகணும். டாக்டர் வேற சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு ஆபரேஷன்மா. நான் என்ன பண்றதுன்னே தெரியலமா. உங்க நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்படி திடீர்னு வந்து கேட்டா எப்படி சார்? கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துங்க. யோ, என் பொண்ணு டெலிவரிக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப போய் டைம் கேட்டுட்டு இருக்கே. என்ன மாதிரி தயவுதாசனை பாக்குற ஆளையெல்லாம் பார்த்தா உனக்கு இலக்காரமா தான் இருக்கும். உனக்கெல்லாம் கராரா பேசுறானே, அவன் தான் என் சரிப்பட்டு வருவான். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பணம் இப்ப வேணும். கொடுக்கல, முடிவு வேற மாதிரியா இருக்கும். ஐயா ஒரு நிமிஷம்.
இந்தாங்க. இத வாங்கிக்கங்க ஐயா. தயங்காம வாங்கிக்கங்க ஐயா. நீங்க ஒரு உயிர் பிறக்கிறதுக்காக கொடுத்த பணத்தை கேக்குறீங்க. திடீர்னு அவ்வளவு பெரிய பணத்தை எங்களால ரெடி பண்ண முடியாது. இது நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிக்கோங்க ஐயா. இத நான் சந்தோஷமா தான் கொடுக்கறேன். நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இப்போ நாங்க இந்த பணத்தை திருப்பி தராம வேற எப்போ கொடுத்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லையா. தயவு செஞ்சு தயங்காம வாங்கிக்கங்கய்யா. வாங்கிக்கோங்கய்யா. ரொம்ப நன்றிம்மா, வரேம்மா. அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம்.